வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் நடிகர் அஜித்குமார் தனது அஜித்குமார் ரேசிங் குழுவுடன் பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அதன் விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற புகழ்பெற்ற சர்க்கியூட் டி ஸ்பா-பிரான்கோர்செம்ஸ் பந்தயத்தில் அஜித்குமாரின் ரேசிங் குழுவினர் பங்கு பெற்று 2வது இடத்தை பிடித்து கோப்பையை வென்றனர். சர்க்கியூட் டி ஸ்பா-பிரான்கோர்செம்ஸ் என்பது பெல்ஜியத்தில் நடத்தப்படும் பிரபலமான 24 மணி நேர கார் பந்தயமாகும். இதில் வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. மலைப்பாங்கான ரேசிங் பாதையில் வளைந்து நெளிந்து 24 மணி நேரம் கார் ஓடுவது மிகவும் கடினமான சவாலான விஷயமாகும். அதை அஜித்குமாரின் ரேசிங் குழுவினர் சாதுரியமாக கையாண்டு அபாரமாக காரை செலுத்தி இப்போட்டியில் வெற்றி பெற்று 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். அணி வெற்றி பெற்றவுடன் அஜித்குமார் அவர்கள் இந்திய தேசிய கொடியை காண்பித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் அஜித்குமார் பெருமை சேர்த்துள்ளார். மேலும் இந்திய இளைஞர்களுக்கும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார். சாதனை செய்வதற்கு வயது ஒரு தடையில்லை என்று தொடர்ந்து நிரூபித்து வரும் அஜித்குமார் அவர்களின் வெற்றி நமது ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர பந்தயத்தில் அஜித்குமார் கார் ரேசிங் குழு பங்கு பெற்று 3ஆம் இடம் பிடித்தனர். மேலும் GD4 பிரிவில் அஜித்குமார் அணிக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் என்ற கௌரவ விருது வழங்கப்பட்டது. பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்திலிருந்து மீண்டு வந்து குறுகிய காலத்தில் இந்த வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிறகு 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் ஸ்பெயின் பார்சிலோனாவில் நடைபெற்ற கிரெவென்டிக் 24 மணி நேர ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடரில் அஜித்தின் அணி பங்கு பெற்று 3வது இடத்தை பிடித்தது. அஜித்குமார் ரேஸ் அணியின் இந்த சர்வதேச வெற்றிகள் இந்திய மற்றும் தமிழ்நாட்டு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. அஜித்குமார் அவர்களின் தற்போதைய பெல்ஜியம் நாட்டில் பெற்ற வெற்றியின் மூலம் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்துள்ளார். இந்த தருணத்தில் நாம் அனைவரும் அஜித்குமார் மற்றும் அவரின் குழுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.